கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை இந்த சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய சென்ட் பால் மினிஸ்ட்ரியின் மூலமாக இலவசமாக முழு வேதாகமத்தை, தமிழ் வேதாகமத்தையும் ஆங்கில வேதாகமத்தையும் நாம் வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த வருடத்தில் இது 3வது முறையாக நாம் வழங்குகிறோம். அது ஒரு 3 வகையான கேட்டகரி உள்ள பீப்புள்களுக்காக கொடுக்குறோம். முதலாவதாக புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கும், இரண்டாவதாக இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த நபர்களுக்கு, ஒரு வேளை வேதாகமம் வாங்க முடியாத ஒரு நபர்களுக்கும் இலவசமாக இந்த முழு வேதாகமத்தை நாம் அவர்களுக்கு விநியோகிக்கிறோம். இந்த 2 பிரிவினருக்கு நாம் முக்கியமாக வழங்குகிறோம், இலவசமாக வழங்குகிறோம். அடுத்ததாக நம்ம வேற ஆராய்ச்சி, நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு பரிசுத்த புத்தகங்களை நாம் விவரித்து ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது கடந்த நாட்களாக நாம் வெளிப்படுத்துதல் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்மிடம் ஒரு முழு தமிழ் வேதாகமம் இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண் 9791749359 என்ற எண்ணில் மெசேஜோ அல்லது தொடர்பு கொண்டோ நீங்கள் பேசினால் உங்களுக்கு அந்த தமிழ் வேதாகம புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாட்களில் நாம் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட வசனமானது வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த இடத்திலே இங்கே பூமியிலே 1000 வருட அரசாட்சியானது அங்கே முடிவுக்கு வருகிறது. இப்பொழுது சாத்தானானவன் தன் காவலிலிருந்து 1000 வருட காவலுக்கு பின்பாக அவன் விடுதலையாக வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. அந்த சொல்லிய வண்ணமாக இப்பொழுது சாத்தானானவன் இப்பொழுது விடுதலை செய்யப்படுகிறான். இந்த 7வது வசனத்திலிருந்து இந்த 10வது வசனம் வரை என்ன சொல்கிறது என்பதை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி செல்லும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணத்தலையாக இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமாகிய கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று இங்கு வேதம் சொல்கிறது. இங்கு வாசித்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், சாத்தானானவன் இப்பொழுது அவன் அங்கே 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்திற்குள்ளே அங்கே 1000 வருட காவலுக்குள்ளே அவன் அங்கே செல்லுகிறான். இங்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நித்திரையடைந்தவர்கள், அவர்கள் 1வது உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து அவர்கள் தேவனோடு, கிறிஸ்துவோடு, ஆட்டுக்குட்டியானவரோடு இங்கே 1000 வருட அரசாட்சிக்கு அங்கே வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 1000 வருட அரசாட்சியானது இங்கே முடிவு செய்யப்படுகிறது. இங்கே முடிவுறுகின்ற நேரத்திலே இங்கே சாத்தானானவன் தன்னுடைய 1000 வருட காவலில் இருந்து அவன் விடுதலையாகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இவன் விடுதலை ஆனவுடனே அவன் அங்கே என்ன செய்கிறான் என்றால், தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களுக்கு எதிராக, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அங்கே அவன் பூமியிலே 4 திசைகளில் இருக்கக்கூடிய இந்த ஜாதிகளாகிய இந்த கோகையும் மாகையும் அங்கே ஒருங்கே இணைத்து அவன் மோசம் போக்கும்படியாக அவர்களை யுத்தத்திற்காக அங்கே கூட்டி வருகிறான். ஒரு பெரிய மாகு கோமாகு என்ற யுத்தத்தை அங்கே நடக்கப் போகிறது. அந்த யுத்தத்தை நடக்கும்படியதற்காக அவர்களை அங்கே
கூட்டிக் கொண்டு அங்கே புறப்படுகிறவனாக அங்கே வேதம் நமக்கு அவனை காட்டுகிறது. அவர்களுடைய தொகை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கடற்கரை மணலை போல அதிகமான தொகையாக அங்கே ஒரு இராணுவ சேனையை போல அங்கே இருக்கும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அங்கே அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று அங்கு சொல்லுகிறது. இப்பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். இவர்கள் பரிசுத்தவான்களின் பாளையத்தை அங்கே சூழ்ந்து கொள்கிறார்கள். தேவனுடைய நகரத்தை, பரிசுத்த நகரத்தை அங்கே சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரானவர் அங்கே தேவன் ஒரு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்கே அவர்களை பட்சித்து போடுகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு இங்கே மாகு கோமாகு என்ற யுத்தத்தை இங்கே சொல்லித் தருகிறது. இந்த கோகு மாகோகு என்ற யுத்தமானது இது ஆவிக்குரிய யுத்தம் என்று நாம் சொல்ல போகிறோம். இங்கே வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்ட மாகு கோமாகு யுத்தமானது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தத்திலே அங்கே நடக்கிறது. ஆனால் எசேக்கியேலில் இதே அதிகாரத்திலே நாம் இங்கே கோகு மாகோகு என்ற யுத்தத்தை நாம் அங்கே எசேக்கியேல் புத்தகத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கும்போது இதே கோகு மாகு யுத்தத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அது சரீரப்பிரகாரமான ஒரு வார், சரீரப்பிரமான ஒரு போராக அங்கே சொல்ல முடியும். இந்த எசேக்கியேல் ஆனவனுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கிறார். அங்கே மேசக் தூபால் என்ற ஜாதிகளின் தலைமையான ஒரு அதிபதியானவன் அங்கே இருக்கிறான். அந்த அதிபதி கோகு தேசத்தானாக இருக்கிறான். அங்கே கோகுக்கு எதிராக அங்கே நீ உன் முகத்தை திருப்பி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது மேசக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகேக்கு ஆண்டவர் அங்கே விரோதமாக வரக்கூடிய அங்கே காரியத்தை அங்கே தீர்க்க தரிசனமாக அந்த 2 அதிகாரங்களில் அங்கே பேசுகிறார். அப்பொழுது அந்த மாகோகுவிடம் பார்க்கும்போது கோமேரு அவனுடைய இராணுவங்கள், வடதிசை இராணுவங்கள், தோகர்மா வம்சத்தார்கள், எல்லா இராணுவங்களும் ஒரு திரளான ஜனங்களோடு வந்து ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் அங்கே செய்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த இடத்திலே பார்க்கும்போது அவர்களை வீழ்த்தி விடுகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நகரத்திலே பார்க்கும்போது அங்கே ஏராளமான சவங்கள் அந்த பள்ளத்தாக்கிலே செத்து கிடக்கிறது. எங்கே பார்த்தாலும் மனித சவக்கிடங்குகளுடைய நாற்றங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது 7 மாதங்கள் அந்த தேசத்திலே வீசிக்கொண்டு நாற்றம் எடுத்து இருந்தன என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த சவக்கிடங்களை அடக்கம் செய்வதற்கு 7 மாதங்கள் ஆகிவிட்டது என்று அங்கே 39ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ தேசத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருப்பவர்கள் யாராலும் ஒரு மனுஷன் ஒரு எலும்பை காணும்போது அங்கே புதைத்து இருக்கிறவர்களை அதை ஆமோன் கோகுவுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதன் இடையிலே ஒரு அடையாளத்தை அங்கே நட்டுவான் என்று அங்கே வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இப்படியாய் அந்த யுத்தத்திலே செத்துப்போன பிரேதங்களை அடக்கம் செய்வதற்கு 7 மாதங்கள் நிறைவு செய்யப்பட்டன என்று இந்த வேதம் நமக்கு எசேக்கியேலிலே சொல்ல கிடைக்கிறது. இது சரீரப்பிரகாரமான ஒரு யுத்தம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய யுத்தம் அது ஆவிக்குரிய வகையிலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். உதாரணமாக சொன்னால் ஒரு தீமைக்கும் ஒரு நன்மைக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே பூமியிலே அரசாளுகிறார்கள். அவர்களை பட்சிக்கும்படியாக இங்கே சாத்தானானவன் 4 திசைகளிலும் இங்கு மாகையும் கோமாகையும் அவன் அங்கே கூட்டிக் கொண்டு பூமியிலே வருகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய அக்கினியானது வானத்திலிருந்து எழும்பி அவர்களை பட்சித்து போட்டது, அழித்து போட்டது என்று இங்கு வேதம் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் முடிவில் தேவன் அங்கே என்ன செய்கிறார் என்றால், இந்த மோசம் போக்கின இந்த பிசாசானவனை ஆண்டவர் இந்த மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் இருக்கிற அந்த இடமாகிய அக்கினியும்
கந்தகமும் இடையே கடலிலே அங்கே தள்ளுகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது சாத்தானானவன் 1000 வருட காவலுக்கு பின்பாக இந்த யுத்தத்தை செய்து அவன் இப்பொழுது அக்கினி கடலிலே அங்கே தள்ளப்படுகிறான். அவன் சதா காலமும் அங்கே வாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இப்பொழுது சாத்தானானவன் அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து தூதர்களுடைய காலத்திலே அவன் மேட்டுமையாய் எசேக்கியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டதை போல தேவனைப் போல நான் ஆராதிக்கப்படுவேன், தேவனுக்கு மேலாக நான் காணப்படுவேன் என்று சொல்லி அவன் தன்னை பெருமை பாராட்டினபடியினால் அந்த தூதர்களுடைய காலத்தில் இருந்து இந்த வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது இப்பொழுது இந்த சாத்தானானவனுடைய காரியத்திற்கு இங்கே ஒரு முடிவு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். சாத்தான் இதோடு அங்கே நிறைவு செய்யப்படுகிறான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு நிரந்தர ஒரு தண்டனை அங்கே கொடுக்கிறார். அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எக்ஸிக்யூஷன் அங்கே நடக்கிறது. அது நிரந்தரமாக அவன் அக்கினி கடலிலே எரிபவனாக, அங்கே தள்ளப்படுபவனாக, வாதிக்கப்படுபவனாக அங்கே இருக்கிறான் என்று நாம் வேதத்தில் இதோடு அவனை பார்த்து முடித்து விடுகிறார். இதற்கு பின்பாக வெள்ளை சிங்காசன தீர்ப்பு அங்கே ஏற்பட போகிறது. அங்கே தேவன் அங்கே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது யோவான் அடுத்த காட்சி என்ன பார்க்க போகிறான்? இந்த உலகத்திற்குரிய நியாய தீர்ப்பு என்ன? இந்த பூமியில் வாழ்ந்தோர் மரித்தோருக்கு என்ன நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்க போகிறார்? அதை குறித்து மீதமுள்ள வசனங்களை வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இப்பொழுது வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் 10வது வசனம் வரை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கிறோம். இதில் சாத்தானானவன் இப்பொழுது எரியும் அக்கினி கடலிலே, அவன் கந்தகமான கடலிலே, அங்கே அக்கினி கடலிலே அங்கே தள்ளப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சதா காலமும் அங்கே வாதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சரியாக 7000 ஆண்டுகள் தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருந்த ஒரு சாத்தான் இப்பொழுது அவன் அக்கினியும் எரியும் கந்தக கடலிலே தள்ளப்பட்டான் என்று ஒரு முடிவை நாம் இங்கே பார்க்கிறோம். இதோடு நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் பார்க்க போகிறார். ஜீவ புஸ்தகத்தை பார்க்க போகிறார். புதிய வானம் புதிய பூமி இங்கே வரப்போகிறது. பழைய பூமி பழைய வானமும் இங்கே ஒளிந்து போக போகிறது. இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். 11வது வசனம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பாக கர்த்தர் தாமே